அன்பு மரியாதைக்குரிய மாநகராட்சி துணை மேயர் அவர்களே, அனைத்து அலுவலக மக்கள், இங்கே பெருந்தல்லாத கூடியுள்ள தூய்மை பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் வரவேற்பேன். அனைவருக்கும் வணக்கம். தம்பி கொஞ்சம் அந்த கொஞ்சம் இங்க வந்தவங்களுக்கே முக்கால் வயசு பேர் கார் இல்லை. இப்பதான் கார் நமக்கு வந்திருக்கு. நான் கேட்கணுமா? கை கீழே போடுமா? கை கீழே போடும். கார் போட்டீங்க நலவாரி அட்டை கார் இருக்கான்னு கேட்கிறேன். இந்த கார் சரி கீழே போடுங்க. சரி அதுக்கு மாநகராட்சி அலுவலர் என்ன சொன்னாங்க? சுகாதார அலுவலர் ஏன்னா சுகாதார அலுவலர் சிஎஸ்ஓ நீங்க நேரம் வண்டியில் எடுத்து போகும்போது தவறி கீழே வந்துடுறாங்க. அந்த அம்மா செகண்ட்ஸுக்கு இறந்துடுறாங்க. அந்த அம்மாட்ட கார்டு இல்லை. 20 வருஷமா வேலை செய்யறாங்க. இங்க தூய்மை பணியாளர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தனியார் மூலமாக தான் ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறோம். நான் இதில் யாரும் ஒரு விவசாயம் இன்றைக்கு இந்த மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய 1284 பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு 1,05,00,000 ரூபாய் வருமானம் உள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாரால் அனுமதி வாங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே இன்னும் வழங்க வேண்டியிருக்கிற உறுப்பினர்களுடைய அட்டைகளுடைய எண்ணிக்கை 382 பேர் வழங்கினால் இங்கே மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் நாங்கள் நலவாரிய அட்டைகள் கொடுக்கிற பணியை நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பிஎஃப், இஎஸ்ஐ போன்றவைகள் எல்லாம் முறையாக கிடைக்கின்ற வகையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் முயற்சி செய்து வாங்கி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல இந்த நலவாரியத்திலே விபத்து மரணத்துக்கு இங்கே 5 லட்சம் ரூபாய் இருந்ததை 10 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய வாரிய உறுப்பினர்கள் சொன்னார்கள், இங்கே காலை உணவு வழங்கப்படுகிறது சொன்னார்கள். இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கும் வராத சிந்தனை. ஒரு முறை நடைபயிற்சி செல்லுகிற நேரத்திலே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்து சாப்பிட்டீர்களான்னு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இல்லை ஐயா, வேலை முடித்துத்தான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் என்று சொன்னதை கேட்டு அடுத்த நாளிலே தமிழ்நாட்டிலே முதல் முறையாக காலை உணவு திட்டம், அதே போல மதிய உணவு திட்டம், இரவு உணவு திட்டம் என்று 3 வகையாக பிரித்து காலையில பதிவு செய்யக்கூடிய தூய்மை பணியாளருக்கு காலை உணவு திட்டம், மதிய நேரத்தில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு திட்டம், இரவு நேரத்தில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு இரவு நேர உணவு திட்டம் என்று 3 வகையான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்காக எங்கள் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதியாருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல நாங்கள் கடந்த முறை இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே எங்கள் தூய்மை பணியாளர்கள், அதாவது கிராம பகுதியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு சம்பளம் போதவில்லை என்று சொன்னார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்த நேரத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட 5000 ரூபாயிலிருந்து இன்றைக்கு 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள்
தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கே உணவு வழங்குவதிலே சில குளறுபடிகள் இருப்பதாக சொன்னார்கள். அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், வணக்கத்துக்குரிய மேயர் மற்றும் இருக்கிற அதிகாரிகள் நிச்சயமாக காலை நேரத்தில் சென்று பார்வையிட்டு முறையான உணவு வழங்குகிற முயற்சியை மேற்கொள்வோம். மொத்தத்திலே நாங்கள் எல்லோரும் சொல்வதை போல ஓட்டுக்கான திட்டங்கள் போட்டு மக்களுக்காக பணியாற்றவில்லை. மாறாக மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் தேவைகளை அறிந்து கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையிலே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தளபதியார் அவர்கள் யாரையும் கைவிட மாட்டார். ஒருபோதும் யாருக்கும் தீங்கு விளைக்கிற ஒரு காரியத்தை ஈடுபடுவதை அனுமதிக்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொண்டு தூய்மை பணியாளர் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கேற்றி இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நலவாரியத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இப்ப இது குறித்து இங்கே அமர்ந்திருக்கிற வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர், சுகாதார அலுவலர் ஆகியோர் தான் இதற்கு முழு பொறுப்பேற்று சரி செய்ய வேண்டிய ஒரு கடமைக்கு சொந்தக்காரர்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் குறைகளை நாங்கள் நிச்சயமாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எடுத்துச் சொல்லி அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் பழுதான வாகனங்களை சீர் செய்து கொடுப்பதற்கும் எங்கெங்கே குப்பை தொட்டிகள் தேவைப்படுகிறதோ ஒப்பந்தம் தான் தருவனுங்க. ஒப்பந்தம் தான் தருவணும். ஒப்பந்தத்தை வலியுறுத்தி அந்த வாகனங்களை வாங்கி புதிய வாகனங்களை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். இது வந்து நான் அதுதான் இது சொன்னீங்க. நான் நேற்றைய தினத்தில் அங்கே மதுரையில் பேசும்போது அவர்லாண்ட் நிறுவனத்து மாதிரி எல்லாம் நிறையா சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஆய்வு பணி செய்கிற நேரத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள் மீது சொல்லியிருக்காங்க. நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் முதலமைச்சர் இடத்துல வரக்கூடிய ஜூன் மாதத்தோட அந்த ஒப்பந்தத்துக்கு உண்டான ஒப்பந்த முடிவடைகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், இனிமேல் தனியாருக்கு இந்த ஒப்பந்தங்கள் கொடுக்க வேண்டாம். நேரடியாகவே நம்முடைய தூய்மை பணியாளருக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி போன்ற நிர்வாகங்கள் ஊதியம் கொடுத்தால் என்றைக்கால் ஒரு நாள் இவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரமாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னும் கூடுதலாக வைத்து நீங்கள் சொல்ல கருத்தை நாங்கள் பதிவு செய்வோம். வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான நடவடிக்கைகள் அதுதான் சரியான கேள்விங்க ஐயா. இந்த வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எங்க நலவாரியத்தில் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா நாங்க இன்றைக்கு தனியார்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம 1 லட்ச ரூபாய் கடன் தர்றோம். அதுல 50,000 ரூபாய் மானியம் அந்த தூய்மை பணியாளருக்கு மட்டும்தான். இல்ல ஒப்பந்தத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் 1 லட்ச ரூபாய் பணம் நாங்க கொடுக்கிறோம். 50,000 ரூபாய் மானியம், 50,000 ரூபாய் திருப்பி கட்டணும். அந்த பணத்தை திருப்பி கட்டிட்டாங்கன்னா மீண்டும் 6 முறை கொடுக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய நினைவுக்கு தெரிந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு கொடுத்திருப்போம்.